அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பதியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பதியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ഒത്തിരിയേറെ സന്തോഷത്തോടു കൂടിയിട്ടാണ് തമിഴ് മക്കളുടെ മുമ്പിൽ ഞാനിവിടെ നിൽക്കുന്നത്. மிக்க மகிழ்ச்சியோடு தமிழ் மக்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். വലിയതായ ആനന്ദം കൊണ്ട് എൻ്റെ മനസ്സ് നിറയുകയാണ്. பெரிய மகிழ்ச்சியினால் உள்ளம் நிறைந்திருக்கிறது. കർത്താവിനെ ഭയപ്പെടുന്നവരാരോ അവർ തിരഞ്ഞെടുക്കേണ്ട വഴി കർത്താവ് കാണിച്ചു കൊടുക്കും. ஆண்டவரை பயப்படுகிறவர் எவரோ அவர் தேர்ந்து கொள்ள வேண்டிய வழியை ஆண்டவர் காண்பிப்பார். 16 വർഷങ്ങൾക്കപ്പുറത്താണ് ജെറുസലം വചന കൂടാരത്തിന് ആരംഭമിടുന്നത്. 16 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெருசலேம் வசன கூடாரத்தை ஆரம்பமாகிட்டு എല്ലാ മൂന്നാമത്തെ ആഴ്ചയിലാണ് തമിഴ് ധ്യാനം ജെറുസലം ധ്യാന മന്ദിരത്തിൽ തുടങ്ങുന്നത്. எல்லாம் 3வது வாரத்திலே தான் தமிழ் தியானம் நடத்தப்படுகிறது. അഭിഷേക ധ്യാനമാണ് നടക്കുന്നത്. அபிஷேக தியானம் தான் நடைபெறுகிறது. അഭിഷേകം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? മനുഷ്യനിലെ മാനുഷികത വിട്ടുപോയി மனிதனுடைய மனிதத்தன்மையை விட்டுவிட்டு ദൈവീകത നിറയുന്നതിനെയാണ് தெய்வீக வந்து நிறைவதற்காக தான் അഭിഷേകം എന്ന് പറയുന്നത്. அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். പ്രാർത്ഥനയ്ക്ക് ഒരു അഭിഷേകം വേണം, ஜெபங்களுக்கு அபிஷேகம் தேவை, നമ്മുടെ ജീവിതത്തിന് ഒരു അഭിഷേകം വേണം, வாழ்க்கைக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ഇന്ന് ആയിരക്കണക്കിന് മക്കൾ, இன்று ஆயிரக்கணக்கான மக்கள், തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വരുന്ന മക്കൾ தமிழ்நாட்டில் இருந்து வருகை தருகிறவர்கள் അഭിഷേകം സ്വീകരിച്ച് പോകുന്നത് കാണുമ്പോൾ அபிஷேகம் பெற்று போவதை பார்க்கும்போது എന്റെ നല്ല ദൈവത്തോട് ഞാൻ നന്ദി പറയുകയാണ്. நல்ல ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். തമിഴ് രാജ്യം മുഴുവൻ, தமிழ்நாடு பூராவுமே ദൈവത്തിന്റെ രാജ്യം വളരണം, இறையரசு வளர வேண்டும். ദൈവരാജ്യം വളർന്ന് പുഷ്പിക്കുന്നത് കണ്ട്, தெய்வராஜ்யம் வளர்ந்து பூக்களாய் வருவது கண்டு സ്വർഗത്തിന് സന്തോഷം ഉണ്ടാകണം, சொர்க்கத்திலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ജെറുസലം വചന കൂടാരത്തിൽ ஜெருசலேம் வசன கூடாரத்திலே 116 വിശുദ്ധന്മാരുടെ 116 புனிதர்களுடைய തിരുശേഷിപ്പുകൾ, திருப்பண்டங்கள் പൂജ്യമായി സൂക്ഷിക്കപ്പെടുന്ന புனிதமாக வைத்து வைக்கிற ഒരു മരിയൻ മണ്ഡപമുണ്ട്. ஒரு மரியன் மண்டபம் இருக்கிறது. പാപശാപ മോചനത്തിന് വേണ്ടിയുള്ള பாப சாப விடுதலைக்காக ഒരു ജെറുസലേം കുരിശുണ്ട്, ஒரு ஜெருசலேம் திருச்சிலுவை உண்டு. നിങ്ങൾ വന്ന് പ്രാർത്ഥിക്കണം. நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும். തമിഴ്നാട്ടിലെ വിവിധങ്ങളായ സ്ഥലങ്ങളിൽ നിന്ന്, தமிழ்நாட்டிலே பற்பல இடங்களில் இருந்து, വിവിധങ്ങളായ കുടുംബങ്ങളിൽ നിന്ന്, பற்பல குடும்பங்களில் இருந்து ധാരാളം മക്കൾ ஏராளமான மக்கள் ദൈവവചനം ശ്രവിക്കുവാനും இறை வார்த்தை கேட்பதற்கும் അതുവഴിയാக യേശുവിന്റെ സാക്ഷികളായി തീരുവാനും இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாறுவதற்கும் ഇടവരട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. இடம் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். നമുക്ക് കണ്ണുകൾ അടയ്ക്കുക, கண்களை மூடுவோம், നമുക്ക് ഒരു നിമിഷ നേരം പ്രാർത്ഥിക്കാം. ஒரு நிமிட நேரம் ஜெபிப்போம். കർത്താവായ യേശുവേ, ஆண்டவராய் இயேசுவே, ഇന്നോളം இன்று வரையிலும் യെരൂശലേം വചന കൂടാരത്തിൽ ஜெருசலேம் வசன கூடாரத்திலே വന്ന് പ്രാർത്ഥിച്ചു പോയിട്ടുള്ള, ஜெபித்து போயிருக்கிற, ധ്യാനത്തിൽ സംബന്ധിച്ചിട്ടുള്ള தியானத்திலே கலந்து கொண்ட എല്ലാ തമിഴ് മക്കളെയും, எல்லா தமிழ் மக்களையும் അങ്ങേ കരങ്ങളിലേക്ക് உம்முடைய கரங்களுக்கு ഞാൻ സമർപ്പിക്കുന്നു. நான் ஒப்பு கொடுக்கிறேன். എല്ലാ രോഗികളെയും எல்லா நோயாளிகளையும் തൊട്ട് സുഖപ്പെടുത്തണമേ. தொட்டு குணப்படுத்தும். ഞങ്ങൾ കാണുവാൻ പോകുന്ന நாங்கள் காண இருக்கிற സാക്ഷ്യങ്ങളും சாட்சியங்களும் അനുഭവങ്ങളും ഞങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും நாங்கள் ஒவ்வொருவருக்கும் അഭിഷേകവും സൗഖ്യവും ഉണ്ടാകട്ടെ. சௌக்கியமும் உண்டாகட்டும். ഞാൻ നിന്നെ സുഖപ്പെടുത്തുന്ന കർത്താവാണ്. நான் உன்னை குணப்படுத்துகிற ஆண்டவர். ഈ വചനം ഞങ്ങളിൽ പൂവണിയട്ടെ. இந்த வசனம் எங்களை புஷ்பமாகட்டும். ഇത് കാണുന്നവർക്കും இது பார்க்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் அதிசயங்கள் ഉണ്ടാകട്ടെ. அதிசயங்கள் உண்டாகட்டும். ദൈവം നിങ്ങൾ എല്ലാവരെയും, கடவுள் தாமே உங்கள் எல்லோரையும் സമൃദ്ധമായി ஏராளமாக അനുഗ്രഹിക്കട്ടെ, ஆசீர்வதிக்கட்டும். നാമത്തെ അനുഗ്രഹിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ കൃപയാൽ നിറയട്ടെ, ഇപ്പോഴും എപ്പോഴും എന്നേക്കും. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் ஷீலா. நான் வேலூர்லேருந்து வரேன். எனக்கு நிறைய வருஷமாக வந்து இந்த பேக் பெயின் இருந்தது. கொஞ்ச நேரம் கூட வந்து சாதாரணமாக உட்கார முடியாது.
ஆனால் இங்கே வந்து ப்ரேயரில் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு டேயிலிருந்து இப்போ வரைக்குமே எனக்கு இந்த பேக் பெயின் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் சும்மா கையை கூட தூக்க முடியாது அந்த பேக் பெயின் வரப்போ. ஆனால் இப்போது சுத்தமாக அந்த பேக் பெயின் இல்லை. அப்புறம் நிறைய மாத கணக்காக வந்து என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. இச்சின் மாதிரி வரும், இச்சின் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே புள்ளி புள்ளியாக வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் கை அந்த இடம்லாம் ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும். 2 கையில் மட்டும் வந்துட்டு இருந்தது. இங்கே வர்றது அன்னைக்கு கூட மண்டே கூட எனக்கு சண்டே கூட எனக்கு வந்து இருந்தது அந்த ப்ராப்ளம். ஆனால் இங்கே வந்து என்றைக்கு நான் ப்ரேயரில் கலந்துக்கிட்டனோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எனக்கு இந்த கையில் இந்த 2 கையிலுமே வந்து இச்சின் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அப்புறம் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பாரத்தோட மனசில் ரொம்ப பாரம் இருந்தது. எனக்கு லைஃப்பில் யாருமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப பாரத்தோடு வந்திருந்தேன். இங்கே வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே ஒரு புது தெம்பு வந்திருக்கு. அச்சன்கிட்ட வந்து நான் பாவசங்கத்தனை செஞ்சேன். நிறைய வருஷ கணக்காக பாவசங்கத்தனை செய்யாமல் இருந்தேன். அப்போது அச்சன்கிட்ட பாவசங்கத்தனை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது தெம்பு உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கு. ஜீசஸே என்னுடைய உள்ளத்தில் வந்து அச்சன் வழியாக என்னோட பேசின மாதிரியோ என்னோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்ச மாதிரி புது தெம்பு எனக்குள்ளார வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜான். நான் கடலூர்லேருந்து வந்திருக்கிறேன். கடலூரில் நடந்த ஜெருசலேம் கூட்டத்தில் நான் தொடப்பட்டு ஆவியானவருடைய தூண்டுதல்னால் இந்த இடத்துக்கு நான் இப்போது தியானத்துக்காக கடந்து வந்திருக்கிறேன். இந்த தியானத்துக்கு நான் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக தோல்விகளை குறித்து நான் ஒரு பாரத்தோடையும் துக்கத்தோடையும் வந்திருந்தேன். இங்கே நடந்த 2 நாள் தியானத்தில் 2வது நாள் பாவ சங்கீர்த்தனம் முடிந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி என்னுடைய இருதயத்தில் நான் மிக லேசாக உணர்ந்தேன். ஒரு குழந்தையை போல உணர்ந்தேன். அதற்கு பிறகு நடந்த அபிஷேக ஆராதனையில் நான் கண்ணீரோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அக்கினி, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அக்கினி என் மேலே வந்து இறங்குச்சு. அந்த அக்கினின் வழியாக ஒரு பெரிய அபிஷேகம் கடந்து வந்தது. ஆனாலும் கூட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நான் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தேன். ஊதாரி மைந்தனை பேர் சொல்லி அழைத்தீங்களே, அதேமாரி நானும் ஊதாரி மைந்தனை போல் இப்போ வந்து நிற்கிறேன். என்ன நீங்கள் பேர் சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணி முடித்த உடனே என்னை ஒரு கரம் தொட்டுதில் என்னை வந்து ஒருத்தர் தொடுறதை நான் உணர்ந்தேன். அதே நேரத்தில் பிரதர் மேலே ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்த சந்தோஷ் பிரதர் சொல்லி ஜான் உன்றார் அப்படின்னு சொல்லி என்ன ஆண்டவர் தொட்டதை அவரும் உறுதிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியின் மூலிமா நான் வந்து இன்னும் எங்களுடைய கடலூர் இன்னும் ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது ஒரு 50-60 பேரை ஆண்டவர் இளையரசை கட்டி எழுப்புறதுக்கு என்னால் முடிந்த காரியங்களை நான் செய்வேன் அப்படின்ற தூண்டுதல் எனக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கார். அதை நான் கண்டிப்பாக செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ദൈവത്തിൻ്റെ വലിയ കൃപയാണ് ഇപ്പോൾ കേട്ടത്. ജോണിന് എല്ലാവിധ അനുഗ്രഹങ്ങളും ഉണ്ടാകട്ടെ. പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലെ ആമേൻ. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரெஜினா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இங்கே வரும்போது ரொம்ப பாரத்தோடு வந்தேன். திவ்யநற்கரண ஆராதனை நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிது. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த பாரம் என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக அலர்ஜி கோல்டும் ஆஸ்மாவிலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூரில் வெயில் காலத்துலேயே நான் சுடுதண்ணியில் தான் குளிப்பேன். எப்போவும் எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். மாத்திரை மருந்து கை நிறையா எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். இப்போ இந்த 3 நாளில் இங்கே வந்ததுலேருந்து பச்சை தண்ணி தான் குளிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சளி கூட படிக்கல, ஒரு துளி கூட வீசிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அந்த என்னோடய லங்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு சுகம் கிடச்ச ஆண்டவர் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அடுத்தது இந்த முழங்கால்லேருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரு பயங்கரமான வலி அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது இருந்தது. அதுக்கு முன்னாடியே ஒரு மாதமாக இருந்துகிட்டு இருந்தது. இங்கே வந்தும் அந்த வலி இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு நிற்கும் போதும் உட்காரும்போதும் முழங்கால் நின்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முழங்கால் நிற்கவே முடியாது, உட்காந்துட்டே இருப்பேன். அப்போது திவ்யநற்கரண ஆராதனை போது ஃபாதர் சொன்னார், யாருக்கோ எலும்புள்ள ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட. ஆனால் எனக்கு தான் அது எனக்கு தெரியல. திருப்பி பார்க்கும்போதே அது எனக்கு அந்த வலி எனக்கு சுத்தமாக வலியே இல்லை. ஓடி ஆடி நடக்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது. நான் முழங்காலில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். இப்பேற்பட்ட உதவி செய்த என் ஆண்டவராக இயேசுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். ஜெருசலேம் ஆலய திருத்தலத்துக்கு வந்து இந்த தியான இல்லத்தில் வந்து எனக்கு கிடைச்ச இந்த பெரிய ஒரு மன அமைதிக்கும் இந்த தெய்வீக சுகத்துக்கும் கோடான கோடி இயேசு அப்பா கோடான கோடி. പ്രൈസ് ദി ലോർഡ്. അത്ഭുതകരമായ സൗഖ്യം കിട്ടിയിരിക്കുന്ന അമ്മയ്ക്ക് എല്ലാവിധ അനുഗ്രഹം ഉണ്ടാകട്ടെ. പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലെ ആമേൻ. பிரைஸ் தி லார்ட். என் பேர் லித்வின். நான் தருமபுரியிலேருந்து வரேன்.
எனக்கு வந்து அடிக்கடி நெஞ்சு வலி வரும். நான் அது வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் சொல்லுவேன். அது சொல்லி என்னோடய இது வந்து நானே தீர்த்துக்குவேன். எனக்கு தேவையா போது நான் கடவுள்கிட்ட மட்டும் சொல்லிக்குவேன். அது ஜெருசலேம் தியான ஆசிரமத்தை இந்த கூடாரத்தை வச்சு தான் ஜெயிப்பேன். மற்ற கடவுள்கிட்ட யார்ட்டையுமே ஜெயிக்க மாட்டேன், மாதாக்கிட்ட ஜெயிக்க மாட்டேன், யார்ட்டும் ஜெயிக்க மாட்டேன். நம்ம ஜீசஸ்க்கு மட்டும் ஜெயிப்பேன். அதுவும் எங்கள் மம்மிக்கிட்ட போய் சொல்லலான்னு கிளம்பி போகிற நேரத்தில் எங்கள் மம்மி சொன்னாங்க, நீ ஜெருசலேம் போயிட்டு வா அப்புறம் நான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து யார்ட்டையுமே சொல்லலை, நம்ம பட்டத்து ஃபாதர்கிட்டையும் சொல்லலை, யார்ட்டையுமே சொல்லலை. நான் நேராக கடவுள்கிட்ட சொன்னேன். கடவுள் வந்து என்னோடய கூக்குரலை கேட்டார். அப்புறம் பட்டத்து ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நற்கருணை ஆராதனை அப்போ வந்து என்னோடய இதயத்தை வந்து யாரோ தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இதாக இருந்தது. அப்போது நான் நினச்சேன் என்னோடய இதய வலி வந்து நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி எனக்கு ஒரு உறுதியாக இருந்தேன். அப்புறம் எனக்கு அது ஒரு நன்மை செய்திருக்கார் கடவுள். எனக்கு வந்து கண் பார்வை தெரியாது. போன டைம் ஜெருசலேம் வரும்போது எனக்கு சுத்தமாக கண் பார்வை தெரியாது இருந்தது, கொஞ்சம் தான் தெரியும். எங்கள் மம்மி எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். கண் பார்வை கிடச்சிச்சின்னா நாங்கள் அடுத்த டைம் வரும்போது சாட்சி சொல்வோம்ன்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். சுத்தமாக கண் பார்வை தெரியாது இருந்தது. இங்கே வந்து ப்ரேயர் பண்ண உடனே ஃபுல் பார்வையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் கண்ணாடி போட்டிருக்கேன் காரணம் அது வந்து போய் இப்போ இது ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணணும், அது ஒன்றதுக்காக தான் போட்டுட்ருக்கேன், இல்லைனா கண்ணாடி அவுத்துட்ருப்பேன். ப்ரைஸ் த லார்ட். நான் இயேசுவுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். இந்த ஜெருசலேம் கூடாரம் வந்து இன்னும் உயர்ந்து விளங்கணும். இங்கே செய்கிற ஊழியர்கள் வந்து நல்ல முறையில் நல்ல ஊழியம் செய்யணும், அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் த லார்ட். ലിതുവിനെ ഈശോ അനുഗ്രഹിക്കട്ടെ, നല്ല മകളായി തീരട്ടെ. ഓ ലോർഡ് ജീസസ് ഹോളി സ്പിരിറ്റ്, പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ ആമേൻ. பிரைஸ் தி லார்ட். நான் என்னுடைய பெயர் நிக்கோலஸ், சேலத்திலிருந்து வருகின்றேன். எனக்கு அலுவலகத்தில் நான் ஸ்டீல் பிளான்ட்டில் வேலை செய்கிறேன். அங்கு வேலையில் ரொம்ப டென்ஷன், வேலை மன நிம்மதி அமைதிக்காக நான் இந்த தியானத்திற்கு, ஜெருசலேம் தியானத்திற்கு 4 நாள் வந்தேன். இங்கு கலந்து கொண்டு இந்த வழிபாட்டுகளிலும் திருவழிபாடுகளிலும் அந்த திருப்பலி இவளின் மூலமாக நான் நிறைய பலன்களை பெற்றதாக நான் நினைக்கிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இப்பொழுது மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். നിക്കോളസിനെ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. ഓ ലോർഡ് ജീസസ് ഹോളി സ്പിരിറ്റ്, പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ ആമേൻ. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவே என் வாழ்வு. என் பேர் கார்மல் லீலா ஜோசப். ഞാൻ അയ്യമ്പട്ടി മഡ്ലേൻ മറിയാൾ ചർച്ചിൽ നിന്ന് വരെ അங்கே டிவைன் லைட் ஜெப இல்ல குழுவில் നിന്ന് தேவபொலி ஜெப இல்லத்திலிருந்து வருகிறேன். இப்போ சேலத்தில் என் மக வீட்டுக்கு போயிருந்தேன். மக வீட்டில் இருந்து ഞാൻ വരുമ്പോൾ വ്യാഴക്കിഴമ കാലിൽ വരുമ്പോൾ എൻ്റെ കാലിൻ്റെ അടിയിൽ, കാൽപാദത്തിൻ്റെ അടിയിൽ ഉപ്പൂട്ടിയിൽ തടിച്ച് തിണർത്ത് നല്ല അരിപ്പ് മാറി ഇരുന്നത്. ஆனால் நற்கரண சமயத்தில் நற்கரணையில் எழுந்திருக்கிற ஆண்டவர் வந்து நானே சத்தியம், நானே வழி, நானே நித்திய ஜீவன் என்று சொல்லி அப்பிரசத்தில் வீட்டிருக்கிற தேவன் என்னை நற்கரண வேளையிலே எனக்கு பூர்ண சௌக்கியம் தந்தது. அதே மாதிரி என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவ சங்கீத சமயத்தும் இந்த கவுன்சிலிங் சமயத்தும் எனக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கிடச்சிச்சு. அது நற்கரண சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். அவர் எனக்கு அவருடைய காயங்கள்லாம் என்னை குணப்படுத்தி என்னை பரிசுத்தாவியின் வரங்களாலும் கனிகளாலும் கூட நிரப்பி எனக்கு ஒரு சமாதான சந்தோஷத்தை தந்ததாக நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு முதல் தரத்தில் 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு 1 பையன். எனக்கு ஒரு பொண்ணு. எல்லாமே டெல்லியில் என் பொண்ணுன்னு டெல்லி கட்டி கொடுத்துருக்குது. ஒன்று சேலத்தில், ஒன்று திண்டுக்கல்ல, ஒன்று கேரளாவில். 4 பிள்ளைங்க அப்பா இறந்து போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டு 18 வருஷம் ஆச்சு. அதனால நானே இந்த பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தி நானே கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் 2 பேர பிள்ளைங்க உண்டு. இப்போ வீடு விற்று பங்கு போட்டு கொடுக்க சொன்னேன். எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தேன். ஆனால் வந்து பங்கு போட்டு கொடுத்தேனே நான் ஒரு ஷேர் எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஒரு கவலை இருந்தது. இப்போ அந்த கவலையில் நான் ஒண்டியே இருக்கிறேனே, இந்த ஜெப இல்லத்தில் இருக்கிறேன், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், பங்கு பேரவை மீட்டிங்கில், அதே வின்சென்ட் புல சபையில், அதே மாதிரி ஜெப இல்லத்தில் இருக்கிறேன். அப்போ இன்றைக்கி ஜெப இல்லத்தில் இருக்கணுமா, ஊழியத்தில் இருக்கணுமா, இல்லை பிள்ளைங்க கூட போகணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. இப்போ அந்த சந்தேகம் எல்லாம் நற்கரணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து தெளிவான ஒரு எண்ணத்தையும் கொடுத்து യേശുക്കേ പുകഴ്, യേശുക്കേ നന്ദി, യേശുവിൻ വാഴ്വ്. ദിവ്യ കരുണയിലൂടെ ഒരു അത്ഭുതം നടന്നിടത്ത് നന്ദി പറയുന്നു.